ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு யகாசியேல் சொன்ன தரிசனம். யகாசியேல் எனக்கூடிய ஒரு தேவ மனுஷன் ஒரு ராஜாவை குறித்து சொன்ன ஒரு தரிசனம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பல சூழ்நிலையில அகப்படும் பொழுது ஆண்டவர் சில தேவ மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில அனுப்பி அதற்கான தீர்வுகளையும் சொல்லுகிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோமா? அதை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? அல்லது சொல்வது ஒரு சாதாரண மனிதன் தானே அப்படின்ட்டு என்ன பண்றோம்? சில நேரத்துல வார்த்தைகளை அசட்டை பண்றோமா? ஆனா இந்த யகாசியேல் எனக்கூடிய ஒரு தேவ மனிதன், ஒரு பெரிய ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையின் போது அவன் சொன்ன தரிசனம் என்ன? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்களை இது போல நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ தரிசனம் என்றைக்கும் பொய்யாகாது. இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் சுருக்கமாய் வாசிக்க போகிறேன். யோசேபாத் ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் செய்ய மோவாப், அம்மோனியர் யுத்தம் செய்ய வருகிறார்கள். ஒரு ராஜாவுக்கு விரோதமா பல வல்லமைகள் போராட்டத்துக்கு வருது. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்கள் வேலைக்கு விரோதமா எழும்பி வரக்கூடிய காரியங்கள் என்ன? உங்கள் சரீரத்திற்கு விரோதமா வருகிற காரியம். இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு ராஜா அகப்பட்டுக் கொள்கிறார். அதே 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்ப இவர் என்ன செய்யறாரு பாருங்க. இந்த ராஜா யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு, இப்ப இவனுக்குள்ள ஒரு பயம் வருது. பிரச்சனைகள் நம்மளை அழிக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? கர்த்தரை தேடுறேன், நான் இயேசுவை தேடுறேன். இன்னைக்கு எத்தனை பேரு பிரச்சனைகள் வந்தவொடனே பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுறீங்க? அப்படி இல்லை, நான் பிரச்சனையை தீர்க்கிற இயேசுவை தேடுறீங்க. அப்ப இந்த மனுஷன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இயேசுவை தேடுறான். அதே 5வது வசனம், யோசேபாத் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறார். பாருங்க, பிரச்சனை வந்த உடனே பிரச்சனைக்கான தீர்வை தேடி ஓடுறது இல்ல, பிரச்சனைக்கான தீர்வை தீர்க்கிறவரை தேக்கி ஓடுறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இப்படி இருக்கிறோம்? இயேசுவின் ஆலயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாருங்க, ஆலயத்துக்கு போகிறார். 6வது வசனம், யோசேபாத் பரலோகத்தின் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? நீ ராஜ்யங்களை ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் கூடாது என்று ஜெபிக்கிறான். இப்ப பாருங்க, பெரிய ராஜா, அந்த தேசத்தின் அதிபதி, அவன் சொன்னா என்ன வேணா நடக்கும். அவன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு நாம நினைச்சுக்கலாம், என் குடும்பத்துக்கு நான் தான் ராஜா, என் வேலைக்கு நான் தான் ராஜா அப்படின்ட்டு. ஆனா பிரச்சனைகள் எந்த ரூபத்துல? கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள். சில வல்லமைகள் கண்ணுக்கு தெரியும், சில வல்லமைகள் கண்ணுக்கு தெரியாது. அப்படி வரும்போது இவன் போய் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, நீங்க நினைச்சா எல்லாத்தையும் தீர்க்க முடியும் ஜெபம் பண்றான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்றோம்? பிரச்சனை வந்தவொடனே பிரச்சனைகளுக்கான தீர்வு எப்படின்னு பாக்குறமே தவிர, பிரச்சனையை தீர்க்கிற இயேசுவை பார்க்க வரோமா? ஆலயத்துக்கு வரோமா? ஜபிக்கிறோமா? பாருங்க, இப்ப ஒரு பெரிய ராஜா ஆலயத்துக்கு போகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார், ஜெபிக்கிறார். இப்ப என்ன நடக்குது பாருங்க இந்த இடத்துல. அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தன்யாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் எனும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியிருந்ததினால் அவன் சொன்னது. இப்ப இந்த ராஜாக்கு தெரியும், நானே இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது. நான் ராஜாவா இருந்தாலும் என்னால் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது. எனக்கு விரோதமா வியாதி வந்திருக்கு, சாபம் வந்திருக்கு, தரித்திரம் வந்து நிக்குது, யுத்தம் வந்து நிக்குது, நெருக்கடி வந்து நிக்குது, கடன் வந்து நிக்குது, கொல்லாத மனிதர்கள் வந்து நிக்கிறாங்க. ஆனா இதை என்னால என் கையில இருக்கிற சக்தியினால, என் கையில இருக்கிற அதிகாரத்தினால சமாளிக்க முடியாதுன்னு தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். இப்ப ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனாக எழுப்புறார். இப்ப இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் சூழ்நிலையின் மத்தியில ஆண்டவர் எப்படி பேசுறார் தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி, தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அவர்களை குறித்த தரிசனத்தை சொல்லுகிறார். அப்ப இந்த யகாசியேல் ஒரு தரிசனம் சொல்றான். ஆண்டவர் ஒரு எழுப்புதல கொண்டு வந்துட்டார். அந்த யகாசியேல் ஒரு மனுஷன் எழுப்பிட்டார். அப்படிதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்காகவும், உங்க குடும்பத்திற்காகவும், உங்க எதிர்காலத்துக்காகவும் பேசும்படி ஆண்டவர் என்ன செய்யறார்? ஊழியர்களை வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசிகளை வைத்திருக்கிறார். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அப்ப அவங்க சொல்லும் போது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்றது? பரவாயில்ல. இப்ப பெரிய ராஜா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தேசத்திற்கே பெரிய ராஜா, ஒரு சாதாரண ஆள் எழும்பி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றான்.
இன்னைக்கு அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைய இவன் சாதாரண ஆள் தானே, இவன் சொன்னா என்ன ஆயிட போகுது அப்படின்னு என்ன பண்றோம், ஈஸியா எடுத்துக்கிறோம். ஆனா இங்க இந்த மனுஷன் எழும்பி சொல்றான். ஆனா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்றேன். இந்த யகாசியேலை அறிமுகப்படுத்தும் போது இங்க ஒரு சில பேர்களை சொல்லி யகாசியேலை சொல்றாங்க. அப்படின்னா பைபிள்ல ஒரு பேருக்கு முன்னாடி அவங்க தலைமுறைகளை சொல்றாங்கன்னா அங்க ஏதோ விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் அங்க ஒளிந்திருக்கு. அப்ப இவன் சாதாரண ஆள் இல்லை. ஆனா இங்க சாதாரண அப்போது சபையின் நடுவில் இருக்கிற மத்தன்யாவின் குமாரன், ஏயேலின் மகன், பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன், யகாசியேல் எனும் ஆகாபின் புத்திரன், இத்தனை பேர் சொல்றாங்க. ஒரு ஆளை இன்ட்ரோடியூஷன் பண்றதுக்கு, ஒரு ஆளை அடையாளம் காமிக்கிறது, இவங்க தாத்தா இப்படி, இவங்க அப்பா இப்படி, இவங்க தாத்தாக்கு தாத்தா இப்படின்னு சொல்றாங்க. எல்லா பேரும் சொல்றாங்க. இந்த குடும்பத்துல பேருங்க 3 பேருடைய பேர் பாத்தீங்கன்னா யான்னு முடிகிறது. யா பாருங்க, மத்தன்யா, பெனாயா, சகரியா. யா யா யா. இந்த யா எதை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது. பேர்ல இயேசு வச்சிருக்காங்க பாருங்க. இவங்க தலைமுறையில பேர்ல இயேசு வச்சிருக்காங்க. யா அப்படின்னா வேதாகமத்தின் அடிப்படையில இயேசுவை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதே போல இந்த குடும்பத்துல 2 பேரோட பேர் வந்து பாருங்க ஏல் அப்படின்னு வருது. ஏல். 3 பேரோட பேர் வந்து யா அப்படின்னு முடியுது. 2 பேரோட பேர் பாருங்க, ஏல், யகாசியேல். ஏல்னா சர்வ வல்லவர் என்று அர்த்தம். பேர்ல எவ்வளவு ஒரு அற்புதத்தை வச்சிருக்காங்க பாத்தீங்களா? பேருக்குள்ளேயே இயேசு வச்சிருக்காங்க. இந்த யகாசியேல், ஏல், இந்த 2 பேரோட பேர் ஏல்னு முடியுது. ஏல்னா சர்வ வல்லவர், சர்வத்தையும் செய்ய வல்லவர், சர்வத்தையும் நடத்த வல்லவர், சகலத்தையும் அதிகாரமுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, மத்தன்யா, பெனாயா, சகரியா. யா இயேசுவை குறிக்கிறது. ஏல் என்றால் சர்வ வல்லவர் என்று அர்த்தம். அப்ப இந்த சகரியா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சகரியானா தேவனால் நினைவு கூறப்பட்டவன் அர்த்தம். சகரியானா அப்ப இந்த யகாசியேலுடைய முற்பிதாக்கள்ல ஒருத்தர் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பேருக்கு அர்த்தம் தான் தேவனால் நினைவு கூறப்பட்ட. பெனாயா அப்படின்னா தேவனால் கட்டப்பட்டவர்கள் என்று அர்த்தம். தேவனால் கட்டப்பட்டவர்கள். மத்தன்யா அப்படின்னா தேவனுடைய ஈவுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, இயேசு நினைவு வைக்கிறார், இயேசு கட்டுகிறார், இயேசு நல்ல ஈவுகளை, அதாவது நல்ல ஆசீர்வாதங்களை தருகிறார், நம்ம தேவைகளை தருகிறார். அப்ப பாருங்க, தலைமுறையே எப்படி இருக்கு பாத்தீங்களா? இயேசுவுக்கு பயப்படுகிற தலைமுறை, இயேசுவை சுமக்கிற தலைமுறை. இன்னைக்கு நீங்க இயேசுவை சுமக்கிற தலைமுறையா இருக்கிறீங்களா? இல்ல சூழ்நிலைக்கு இயேசுவை தேடுறீங்களா? இல்ல சூழ்நிலைக்கு உங்க வாழ்க்கையில தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு ஆள், சாதாரண ஆளு, எங்க மத்தியில சாதாரணமா தானே இருக்கான், நான் ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ராஜாவுக்கு ஆண்டவர் பேசல, சாதாரண ஒரு யகாசியேலை வைத்து ராஜாவுக்கு சொல்றார். ராஜாவோட நெருக்கடியான சூழ்நிலை, அடுத்து என்ன நடக்க போகுது, என் குடும்பம் அழிய போதா, என் வேலை போக போதா, என் பணம் போக போதா, நான் என் நிலைமை எப்படி ஆக போதும் தெரியாது. அந்த நேரத்துல இந்த யகாசியேலை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். இந்த யகாசியேலுடைய அப்பா தாத்தாவுடைய பேர்லாம் எப்படி வருது? தேவனால் நினைவு கூறப்பட்டவன், தேவனால் கட்டப்பட்டவன், தேவனுடைய ஈவு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே ஏல் அப்படின்னு நான் சொன்னேன். ஏல்னா தேவனால் சுமக்கப்பட்டவன் அர்த்தம். பாருங்க, தேவனால் சுமக்கப்பட்ட. ஆசாப் அப்படின்னா தேவனால் சேர்க்கப்பட்டவன் அர்த்தம். பாருங்க, இந்த யகாசியேலுடைய வாழ்க்கையில இத்தனை தலைமுறையில அவர்களுடைய முற்பிதாக்களுடைய பேருக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ராஜ குடும்பத்துல பிறந்தவன் இவன், இவன் அப்படியே ஒரு பெரிய ஒரு சமஸ்தானத்துல பிறந்தவையா, ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்துல பிறந்தவையான்ட்டு. அது போல இவனுக்கு ஒரு தலைமுறை இருக்கு. ஆனா இவன் சாதாரணமா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பார்வை எப்படி இருக்கு? ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களை எப்படி பாக்குறோம்? அவன் நம்மளை குறித்து தரிசனம் சொல்றாங்க, சாதாரண ஆள் தானே, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பங்கு கூட இவங்க கிட்ட இல்லையே. ஆனா நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம், தேவ தரிசனம் உடையவர்கள் தேவ ஊழியர். அப்ப இந்த ஊழியரை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அப்ப இப்ப இயேசு என்ன பண்றாரு? இயேசுவால் நினைவு கூறப்பட்டவன், இயேசுவினால் கட்டப்பட்டவர்கள், இயேசுவின் ஈவுகளை பெற்றவர்கள், இயேசுவினால் நியாயம் செய்யப்படுகிறவர்கள், சேர்க்கப்படுகிறவர்கள், கட்டப்படுகிற சுமக்கப்படுகிறவர்கள். அப்ப இப்படி ஒரு குடும்பத்தின் பின்னணியில வந்தவர் தான் இந்த யகாசியேல். அப்ப இன்னைக்கு நான் சொல்லும், இயேசு என் குடும்பத்தை நினைத்திருக்கிறார், இயேசு என் குடும்பத்தை கட்டுவார், இயேசு என் குடும்பத்துக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார், இயேசு என்னை ஞாபகம் வைத்துக் கொள்வார், இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார், இயேசு என்னை சுமப்பார். ஆனா இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்த இந்த மனிதனுடைய பேர் என்ன? யகாசியேல். யகாசியேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனால் அடைக்கப்பட்டவன் அர்த்தம். குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பேருக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா இந்த மனுஷனுடைய பேருக்குள்ள என்ன இருக்கு? தேவனால் அடைக்கப்பட்டவன். பேருடைய அர்த்தம் பாருங்க, யகாசியேல்னா தேவனால் அடைக்கப்பட்டவன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைச்சுக்கலாம், ஆண்டவர் என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை அடைத்து வைத்திருக்கிறார், ஆனா நான் சொல்றேன்,
நீங்க விசுவாசிங்க. இயேசு என் குடும்பத்தை நினைத்திருக்கிறார், இயேசு என் குடும்பத்தை கட்டுவார், இயேசு என் குடும்பத்துக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார், இயேசு என் குடும்பத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், இயேசு என் குடும்பத்தை சேர்ப்பார், இயேசு என் குடும்பத்தை சுமப்பார். நீங்க விசுவாசிங்க, உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாற்றப்படும். இப்ப இந்த எகாசியல் பாருங்க, இன்னைக்கு பொதுவா தேவ வார்த்தைகளை எடுத்து பேசுறவர்களுடைய நிலைமை சபையில இப்படிதான் இருக்கு. தரிசனம் சொல்லுகிறவருடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ராஜா இவன் சொன்ன தரிசனத்தை எடுத்துக்கொண்டான். பேசுகிறவன் சாதாரண மனிதன் அல்ல, கர்த்தருடைய பிரதிநிதி, கர்த்தருடைய ஆவி இவன் மேல இருக்கு. அந்த ஆவியின் நிறைவுனாலே இவன் தரிசனம் சொல்றான், ஒரு ராஜ்யத்திற்கே தரிசனம் சொல்றான். பாருங்க, அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மறுபடியும் வாச்சோம்னா, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தேனியா, பாருங்க சபையில எங்க ஒரு பெரிய கூட்டத்துல சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கு, யாராலும் அறியப்படாதவன் இந்த எகாசியன். என்றைக்கு யாரும் என்னை அறிந்து கொள்ளல, யாரும் என்னை புரிந்து கொள்ளல, என்னை எல்லாரும் இப்படிதான் பொதுவா என்னை இப்படிதான் பாக்குறாங்க. ஆனா உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவி இருக்கும் பட்சத்துல நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாற்றப்படும். அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி பாருங்க. சபையில் நடுவில் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரா போய் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, யாரும் என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல. சபையில சாதாரணமா இருக்கிறான், ஆனா யாருக்கும் தெரியல இவன் மேல கர்த்தருடைய ஆவி இருக்கு, இவன் மேல தரிசனம் இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு நாம சபையில அப்படி ஒரு சிலரை எடை போட்டுற முடியாது. நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நம்மளை விட விசேஷித்தமான ஒரு அபிஷேகம் இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், ஜபங்கள் இருக்கலாம், அவர்களுடைய வேத வாசிப்பு வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் அவர்களுக்கு விதவிதமா பேசுவார். அப்ப இந்த ராஜா பாருங்க, ஒரு சமஸ்தானத்திற்கே ராஜாவா இருக்கிறவன் இந்த எகாசியேல என்ன பண்ணல. இப்ப உங்க குடும்பத்துல ஒரு பெரிய பணக்கார சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் ஒரு பெரிய பணக்கார சொசைட்டில எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கீங்க. அங்க சாதாரணமா சைக்கிள்ல வர ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு நியாயம் சொல்றானா, அந்த நியாயம் எடுபடுமா? எடுபடாது. ஏன்னா அவன் சொல்ற நியாயத்தை பார்க்க மாட்டாங்க, அவன் இருக்கிற வாழ்க்கையின் ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க, அவனுடைய பொருளாதாரத்தை பாக்குறாங்க, அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை பார்க்கல. ஆனா இந்த இடத்துல இந்த எகாசியேல் சொன்ன தரிசனத்தை இந்த ராஜாவாகிய யோசேப்பாத் அப்படி நம்பினான். யோசேப்பாத் போனான், சர்ச்சுக்கு போனான், கடவுளுடைய வார்த்தையை கேட்டான், தேவாலயத்தை சுத்தம் பண்ணான், ஜெபம் பண்ணான். ஆனா பேசுவதற்கு தேவன் ஒரு பிரதிநிதியை வைத்திருக்கிறார். உங்களுக்கு பேசுவதற்கு உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய நிகழ்காலத்தை குறித்தும் இனி வரப்போகும் காரியங்களை குறித்தும் உங்களுக்கு பேசுவதற்கு ஒரு ஊழியரை கர்த்தர் வைத்திருக்கிறார், தரிசனங்களை வைத்திருக்கிறார். இதை நம்ம நம்பணும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள் பைபிள் சொல்லுது. அப்ப தரிசனத்தை விசுவாசிக்கும் பொழுது அந்த தரிசனம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும். அப்ப பாருங்க, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஒரு சாதாரண ஆளா இருந்திருக்கான், இம்பார்ட்டன்டான ஆளு கிடையாது. இன்னைக்கு நீங்க இம்பார்ட்டன்டான ஆளா இல்லாம இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம், கூட்டரா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கும் பொழுது அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையில மேன்மையான தரிசனங்களை காண்பீர்கள். அப்ப யாரும் அறியாத போது ஆவிக்குரியவனா இருந்திருக்கிறான், முக்கியமில்லாத ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தரிசனம் சொல்லுகிறவனா இருக்கிறான். இவன் தான் இந்த தேவ தரிசனத்தை காண்கிறான். சொல்றான் பாருங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவன் சொன்ன தரிசனம் பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தடுத்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். ஒரே தரிசனம், ஒரு ராஜ்யத்திற்கு ஒரு வார்த்தையை கொடுத்தான். இப்ப இந்த ராஜா, இவன் கர்த்தருடைய பிரதிநிதி, கர்த்தருடைய ஆவி இவன் மேல இருக்கு, இவன் சொல்ற தரிசனம் நிச்சயமா நடக்கும், நம்பனா நடக்கும், நம்பலன்னா என்ன இருப்பார்? யோசேப்பாத் போய் அந்த வல்லமைகள் கிட்ட மாட்டிட்டு இருப்பார். அப்புறம் நான் போன வாரம் கூட சொன்ன பாருங்க, பாயும்போது புலி சிங்கமா பாஞ்ச அடி விழுறது கழுத, நினைப்புதான் சிங்கம், பொழப்பு எப்படி இருக்கான்? கழுத போல இருக்கு. அப்ப இன்னைக்கு உங்களை நோக்கி ஒரு தரிசனம் வருது, அதை சொல்றவங்க சாதாரணமா அழகா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையை பாருங்க, அவங்க சொல்ற தரிசனத்தை பாருங்க. தரிசனம் என்னைக்கும் பொய்யா போகாது. இப்ப இந்த எகாசியேல பாருங்க, ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆனா வாழ்க்கையில அவன் சந்ததிகள் எப்படி இருந்திருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமா இருந்திருக்குது. அப்ப நீங்கள் யாராலும் அறியப்படாமல் இருந்தாலும் சரி, நீங்க முக்கியம் இல்லாத நபரா இருந்தாலும் சரி, அதே போல உங்க வாழ்க்கை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, ஆனா உங்க மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவார், என் குடும்பத்திற்கு ஆண்டவர் நல்ல ஈவுகளை கொடுப்பார், என் குடும்பத்தை ஞாபகம் வச்சிருக்கிறார், என் குடும்பத்தை சேர்ப்பார், என் குடும்பத்தை சுமப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. உங்கள் வாழ்க்கையில இயேசு அடையாளமா இருந்தா, இந்த எகாசியேலுடைய வாழ்க்கையில சர்வ வல்லவர் எகாசியேல் என்றால் சர்வ வல்லவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால்
என் சர்வ வல்லவருக்கு என் வாழ்க்கையில நான் இடம் கொடுத்திருக்கிறேன், என் குடும்பத்துல இடம் கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைங்க மேல இடம் கொடுத்திருக்கேன், வியாபாரத்துல, என் படிப்புல, என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலை சர்வ வல்லவரை முக்கியப்படுத்தி இருக்கிறேன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இயேசு மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கை மகிமையாய் மாறும். உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை மற்றவர்களுக்கு ஆண்டவர் செய்வார். அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் எகாசியலை குறித்து பேசி இருக்கிறார். உங்க சூழ்நிலையை பேசுவதற்கு தேவ ஊழியரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் தரிசனம் சொல்லக்கூடிய ஆட்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிங்க. உங்க ஸ்தானத்திற்கு மேல கீழே இருக்கிறாங்க, இவங்க சொன்னா நடக்குமா? என்னை விட பார்த்தா இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, இவங்க சொன்னா ஆயிடுமா? நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே பொய்யாகாது. இவன் சொன்ன தரிசனம் பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணு, கர்த்தர் யுத்தம் செய்தார். இவன் சொன்ன வார்த்தைக்காக கர்த்தர் யோசேப்பாத்துக்காக அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படி யுத்தம் செய்தார். இவர்கள் போனாங்க, இவங்க யுத்தமே பண்ணலங்க, கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணிட்டாரு. அந்த ஜனங்க மொத்தமா சந்தரிக்கப்பட்டார்கள். சொல்றாங்க பாருங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவருக்கு முன்பாக போங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, ஊழியரை கொண்டு திருச்சபையில தரிசனமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சொல்றவங்க சாதாரண ஊழியக்காரங்க, நம்ம கிட்ட நாம பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கோம், சொல்றவங்க சாதாரணமா தான் இருக்கு, இவங்க வார்த்தையை எடுக்கணும், அது மட்டும் நினைக்காதீங்க. சில பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சாதாரண ஆட்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். சாதாரண ஆட்களை கொண்டு பெரிய. ஆனா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் இந்த எகாசியில மாற முடியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் சாதாரணமா இருக்கிறேன், நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்க கூட ஆள் இல்லை, என் வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா விசுவாசிங்க, எகாசியலின் மேல் ஒரு ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் உங்கள் மேலும் பரிசுத்த ஆவியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.